Hi, welcome to a2zknowledge.com. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ ஜாவா அப்படின்னு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டுடே டாபிக் ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னாவே WORA தான் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ WORAனா என்ன? ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஸோ நான் என்னோடய ஜாவா கோடை விண்டோஸ் சிஸ்டத்தில் எழுதலாம், அதுக்கப்புறம் அதை லினக்ஸில் ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ நம்ம எங்கே எழுதுகிறோம், எங்கே ரன் பண்ணுறோங்கிறது நமக்கு இதே கிடையாது. ஸோ எப்படி அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் வந்து அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம எழுதுகிற சோர்ஸ் கோட் ஜேவிஎம்மில் ப்ராசஸ் ஆகி, அதாவது கம்பைலர் வழியாக ஜேவிஎம்மில் ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஜாவா ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா என்னோட ஜாவா ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இது சோர்ஸ் கோட். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன், ஜாவாவோட கம்பைலர் என்ன, ஜாவா சி தான் ஜாவாவோட கம்பைலர். ஸோ இந்த சோர்ஸ் கோடை நான் என்ன பண்ணுறேன்னா கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் போய் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பைலரோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட் கோட். ஸோ இந்த பைட் கோட் நமக்கு வரும். ஸோ டாட் கிளாஸ் ஃபைல் அப்படின்னு ஜென்ரேட் ஆகும், ஒரு பைட் கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஜாவா கோடை நீங்கள் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா நோட் பேடில் கொடுப்பீங்க. ஸோ எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து எக்லிப்ஸில் வந்து ரன் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் கம்பைலேஷன் அண்ட் ரன்னிங் ரெண்டுமே நடந்துடும். ஸோ நீங்கள் எக்லிப்ஸில் பண்ணுறவங்க உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அங்கே போய் இந்த பைட் கோடை பார்க்கலாம். ஸோ நோட் பேடில் டைப் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா கொடுத்து கம்பைல் பண்ணுறவங்க நீங்கள் அந்த சோர்ஸ் கோட் ஆக்சுவலாக எந்த பேத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த பேத்தில் போய் பார்த்தீங்கன்னாவே பைட் கோடு கீழே இருக்கும். அதாவது பைட் கோடு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா டாட் கிளாஸ் ஃபைல். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 0s and 1s தான் இருக்கும். ஸோ மித்த லாங்குவேஜ்லேயும் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பைலர்லேருந்து வெளியில் வர அந்த சோர்ஸ் கோட். ஸோ மித்த லாங்குவேஜில் நம்மளோட கம்பைலரில் இருந்து வெளியில் எப்படி வரும்னா மிஷின் கோடாக வந்துடும். ஸோ சோர்ஸ் கோட் கம்பைலருக்குள்ளே போய் மிஷின் கோடாக வந்துடும். பட் இங்கே என்ன இன்டர்மீடியேட்டாக ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த இன்டர்மீடியேட்டாக நடந்தது தான் பைட் கோட். ஸோ நமக்கு சோர்ஸ் கோடாக உள்ளே போகுது, கம்பைலர்லேருந்து வெளியில் வரும்போது மிஷின் கோடாக வரல, கிளாஸ் ஃபைல் அதாவது பைட் கோடாக வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நான் ஜாவா கம்பைலரில் விட்டு இது வரைக்கும் இந்த பைட் கோடு வரைக்கும் நான் விண்டோஸில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பைட் கோடை மட்டும் நான் காப்பி பண்ணிட்டு வந்து என்னோட லினக்ஸ்லேயோ இல்லை மேக்லேயோ நான் போட்டு நான் ரன் பண்ணலாம். ஸோ அதான் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதுனா போதும், அந்த பைட் கோடை மட்டும் எடுத்துகிட்டு போய் நான் ஒவ்வொரு லினக்ஸ் மிஷினில் அதே மாதிரி வந்து விண்டோஸில் எழுதுன அந்த கம்பைல் பண்ண அந்த பைட் கோடை நான் லினக்ஸில் ரன் பண்ணலாம், மேக்ஓஎஸில் ரன் பண்ணலாம், எங்கே வேணால் ரன் பண்ணலாம். அதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இந்த ஒரு ரீசனால தான் ஜாவா வந்து இன்றைக்கி வைடாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக நெட்வொர்க்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சோர்ஸ்லேருந்து நெட்வொர்க் யூஸ் பண்ணி நமக்கு அனுப்புகிறவங்க ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, ரிசீவரில் அவன் ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ இதனால தான் ஜாவா மெயினாக போனாங்க. ஸோ இந்த பைட் கோட் அடுத்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைட் கோட் நெக்ஸ்ட்டு ஜேவிஎம்குள்ளே போகுது. ஸோ ஜேவிஎம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜேவிஎம் வந்து ரேம்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஜேவிஎம் என்ன பண்ணுது, இந்த ஜேவிஎம்மில் 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து லோடர், ஒன்று லோடர், ஒன்று பைட் கோட் வெரிஃபையர், ஒன்று எக்ஸிக்யூஷனுக்கு கீழேயே ஜிட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜேவிஎம்னா என்ன, ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த பைட் கோடு ஜென்ரேட் ஆகிறனால தான் நம்ம இந்த பைட் கோடு இந்த கிளாஸ் ஃபைல் இங்கே ஜாவாவில் ஜென்ரேட் ஆகிறனால தான் நம்ம ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, இப்போ தேர்ட் ப்ராசஸாக ஜேவிஎம்குள்ளே போகுது. இந்த லோடர் எதுக்கு, ஸோ நீங்கள் பைட் கோடை காப்பி பண்ணிட்டு வந்து விண்டோஸில் இருக்கிற பைட் கோடை பென்ட்ரைவ் மூலியமாக காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து லினக்ஸில் போடுவீங்க. ஸோ லினக்ஸில் அது அங்கே ஏதாவது இப்போ விண்டோஸில் டிஇங்கிற மாதிரி லினக்ஸில் ஏதாவது ஃபைல் சிஸ்டத்தில் சேவ் பண்ணுவீங்க. இந்த லோடர் அது எங்கே இருக்கோ அதை கொண்டு போய் ஃபெச் பண்ணி கொண்டாந்து ஜேவிஎம்கிட்ட கொடுக்கும். ஸோ இந்த லோடர் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்டர்பிரட்டர்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் தென் இது பைட் கோடு வெரிஃபையருக்கு போகும். ஒன்றும் இல்லை, நம்ம எழுதின பைட் கோடு வந்து இந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தந்த சின்டாக்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பைட் கோடு வெரிஃபையரில் போகும். அப்படி ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நமக்கு எரர் வரும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன். ஸோ எக்ஸிக்யூஷன் யார் பண்ணுறாங்கன்னா ஜேவிஎம் தான் எக்ஸிக்யூஷனை பண்ணுறான். ஸோ எக்ஸிக்யூஷன் நடந்ததுக்கப்புறம் இன்னுமே நமக்கு வந்து என்ன ஆகலை, நம்மளோட அந்த பைட் கோட் அதாவது இந்த டாட் கிளாஸ் ஃபைலுங்கிறது இன்னுமே நமக்கு மிஷின் கோடாக ஜென்ரேட் ஆகலை. ஏன்னா சோர்ஸ் கோட் இருக்குது, பைட் கோட் ஆயிடுச்சு, இன்டர்மீடியேட் கோட் பைட் கோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜேவிஎம்மில் போய் இன்னும் நமக்கு மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடு கிடைக்கல. இந்த ஜிட்டுங்கிறது என்னென்னா ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். ஸோ இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலரோட ஒர்க் என்னென்னா நம்மளோட இந்த பைட் கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக மாற்றிடும். ஸோ நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணியாச்சு, நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணி கம்பைலேஷன் பண்ணி ரன் பண்ணி மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஸோ மிஷின் வந்து நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி கடைசியில் 4th ஸ்டெப்பை ஃபைனல் அவுட்புட் நமக்கு கொடுத்துரும். ஸோ இதனால தான் மெயினாக ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேவிஎம் அப்படின்னு யாராவது கேட்டால் கண்டிப்பாக ஜேவிஎம்மில் இந்த 3ஐயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். லோடர், பைட் கோடு வெரிஃபையர், எக்ஸிக்யூஷன்
இது மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஜாவாவோட கம்பைலர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜாவா சின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்ங்கிற சொல்கிறதுக்கான மெயின் ரீசன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இன்னும் இதே மாதிரி நிறையா கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பைக் கூட நான் காமிக்கிறேன். ஸோ எக்லிப்ஸ் யூசர்ஸ் பாருங்கள், நான் வந்து எக்லிப்ஸில் தான் நான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எக்லிப்ஸில் என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் இப்போ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஜாவா ப்ராஜெக்ட்னு வச்சுப்போம். இதோட பின்னில் நான் போய் பார்த்தேன்னா பார்த்தீங்களா, ஃபைல் இன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஃபைல், ஃபைல் அவுட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஃபைல், foutன்னு ஒரு கிளாஸ் ஃபைல். ஸோ இதோட சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா SRCயில் இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே 3 சோர்ஸ் இருக்குது. பட் என்னோட கம்பைல் பண்ண உடனே எனக்கு பேக் எண்டில் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட்டர். ஸோ இந்த கிளாஸ் ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு போய் நீங்கள் லினக்ஸ் எந்த என்விரான்மெண்ட்டில் வேணால் நீங்கள் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் WORA கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. பை.